ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்களுடைய பூகி பூ பூ பூ. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படின்னு சொல்ல மாட்டேன் மக்களே. ஏன்னா நிறைய பேர் இதை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய வீடியோக்கள் மூலியமா பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நம்ம மக்கள்ல சில பேர்த்துக்கு சில டவுட் இருக்கும் காரணத்தினால, அதுவும் இந்த பூகி சொன்னாதான் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கொண்டு இருக்கும் மக்கள் வேண்டி விரும்பி கொண்ட காரணத்தினால இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு அப்டேட் கேஒய்சி அப்டேட் செய்வது எப்படி. அதாவது நம்ம ஆப்பில் கேஒய்சின்னு ஒரு ஆப்ஷன் ஓப்பனாக இருக்குல்ல, அதில் நம்ம டீட்டெயில்ஸை எப்படி கரெக்டாக ஃபில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மக்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைவித்ரி ஆப்பை ஓப்பன் பண்ணணும் மக்களே. அது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடு கார்னரில் மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அதில் கேஒய்சி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் மக்களே. அந்த கேஒய்சி ஆப்ஷனை டபால்னு கிளிக் பண்ணி டபால்னு உள்ளே போனீங்கன்னா யூசர் நேம் அண்ட் மொபைல் நம்பர் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிருக்கும் மக்களே. அதாவது உங்களுடைய யூசர் நேம், நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிருக்கும் மக்களே. அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் பாக்ஸில் நேம் அப்படிங்கிற ஆப்ஷனில் நீங்கள் ஐடி கிரியேட் பண்ணும்போது என்ன நேம் கொடுத்துருந்தீங்களோ அதை அப்படியே டைப் பண்ணுங்கள். யூசர் நேம் இல்லை மக்களே, நேம் அப்படிங்கிற ஆப்ஷனில் நீங்கள் ஐடி கிரியேட் பண்ணும்போது என்ன நேம் கொடுத்துருந்தீங்களோ அதை மறக்காமல் இங்கே அப்படியே டைப் பண்ணுங்கள். அடுத்த பாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேன் நம்பர் மக்களே. இந்த பாக்ஸில் உங்களுடைய பேன் நம்பர் எதுவோ அது எக்ஸாக்டாக கரெக்டாக டைப் பண்ணுங்க மக்களே. இதே நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கிய குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேன் நம்பர் எல்லாமே வந்துட்டு கேபிட்டல் லெட்டரில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க மக்களே. நீங்கள் டைப் பண்ணக்கூடிய எல்லா ஏபிசி லெட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும் மக்களே. தயவு செஞ்சு அதை கரெக்டாக எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்டாக உங்கள் பேன் கார்டில் இருக்க பேன் நம்பர் எதுவோ அது கரெக்டாக டைப் பண்ணுங்கள் மக்களே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப். இந்த ஐடி ப்ரூஃப் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு நம்மளுடைய பேன் கார்டை ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ண மக்களே. அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஃபோட்டோ வந்துட்டு லோ கேபியில் இருக்கணும் மக்களே. என்னடா கேபிங்கிற நம்மளுக்கு ஒன்றும் தெரியலையடா பூகி அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, டோன்ட் வரி, ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் யூ. அதாவது நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய அந்த பேன் கார்டோட ஃபோட்டோ சைஸ் வந்துட்டு என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 136 KB இல்லைனா அதுக்கும் கீழே இருந்துச்சுன்னா தான் அது அப்லோட் பண்ண முடியும் மக்களே. சரிடா பூகி, அது 136 KBயால் அது கீழே இருக்கா அப்படிங்கிறது எப்படிடா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். உங்களுடைய ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அதில் ஆப்ஷன்ஸில் போனீங்கன்னா டீட்டெயில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டீட்டெயிலில் ஃபோட்டோவோட சைஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில் இருக்கும், அதை செக் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, இப்போ அதெல்லாம் செக் பண்ணிட்டேன், என்னோடது அதிகமாக தான் இருக்குது, எப்படி கம்மி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள் மக்களே. உங்களுடைய பேன் கார்டை ஃபோட்டோ எடுத்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ்க்கோ அதை வாட்ஸ்அப் மூலிமா அனுப்புங்க. அதை அவரை டவுன்லோட் பண்ணி திருப்பி உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்ப சொல்லுங்கள். அவர் அனுப்பிச்ச ஃபைலை டவுன்லோட் பண்ணி நீங்கள் டைரெக்டாக நம்ம ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா ஐடி ப்ரூஃப் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு கீழே சூஸ் ஃபைல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சூஸ் ஃபைலை செலக்ட் பண்ணிங்கன்னா கேமரா அண்ட் மீடியா பிக்கர் அப்படிங்கிற ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் மீடியா பிக்கர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய கேலரி ஓப்பன் ஆகும். உங்கள் கேலரியில் லாஸ்ட்டாக டவுன்லோட் பண்ண அந்த பேன் கார்டோட ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி அப்லோட் கொடுங்க. இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது மக்களே. கூகுளில் ஆன்லைன் இமேஜ் கன்வெர்ட்டர் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட்டில் உங்களுடைய பேன் கார்டை அப்லோட் பண்ணி எவ்வளோ கேபி வேணுமோ அவ்வளோ கேபிக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணி அதை எடுத்து நீங்கள் வந்துட்டு நம்ம ஆப்பில் அப்லோட் பண்ணிக்கலாம் மக்களே. ஜாலியோ ஜிம்கானா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளான மேட்டரெல்லாம் முடிச்சிட்டோம் மக்களே. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓடிபி டைப். இந்த ஓடிபி டைப் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு கீழே எஸ்எம்எஸ் அண்ட் வாட்ஸ்அப் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இதில் உங்களுக்கு ஓடிபி எதில் வரணும், அதாவது எஸ்எம்எஸ் மூலிமா வரணுமா இல்லை வாட்ஸ்அப் மூலிமா வரணுமா அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் மூலிமாவோ வாட்ஸ்அப் மூலிமாவோ நீங்கள் எது செலக்ட் பண்ணுறீங்களோ அதில் ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்ததுக்கப்புறம் கீழே ஓடிபி அப்படிங்கிற பாக்ஸில் உங்களுக்கு வந்த ஓடிபியை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா மேட்டர் ஓவர். நீங்கள் இது எல்லாமே பண்ணி சப்மிட் கொடுத்து சப்மிட் ஆகலை அப்படின்னா மேலே ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் மக்களே, ஐடி ப்ரூஃப் இமேஜ் கேனாட் பி எம்டி அப்படின்னு வரும். இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்லோட் பண்ண அந்த பேன் கார்டோட ஃபோட்டோவோட சைஸ் வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற காரணம். செக் பண்ணிக்கோங்க. இன்னும் கம்மியாகலை அப்படின்னா இன்னொரு 2 டைம்ஸ் அதே மாதிரி இமேஜை வந்துட்டு வாட்ஸ்அப் மூலிமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், கம்மியாகும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம் மக்களே. ஒன்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி 136 KB இல்லைனா அதுக்கு கீழான இமேஜை அப்லோட் பண்ணி சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் கேஒய்சி சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் மக்களே. அதை இன்னும் உறுதிப்படுத்தும் விதமாக நீங்கள் மறுபடியும் நம்ம ஆப்பில் ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு கேஒய்சி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உள்ளே போனீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் சப்மிட்டிங் கேஒய்சி, யுவர் ரெக்வஸ்ட் வில் பி வெரிஃபைட் ஷார்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு கீழே பெண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்லேயே இருக்கும். அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் கேஒய்சி அப்டேட் பண்ணுறதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் மக்களே. அவ்வளோதான், சிம்பிள்.
சோபா ஃபைனலி ஹவு டு அப்டேட் கேஒய்சி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே. புரியலையா? ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அது இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே வீடியோவை திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருங்க மக்களே, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இந்த காமெடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சிரிங்க மக்களே, பிடிக்கலனா அந்த ஃபோனை தூக்கி வீசிடாதீங்க மக்களே. நம்மகிட்ட இருக்கிறது ஒன்று கண்ணே கண்ணு. ஸோ டோன்ட் வரி. மீண்டும் இதே மாதிரி வேற ஒரு கான்செப்டோட நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்க நான் காத்திருக்கேன். அது வரைக்கும் டாடா பாய் சொல்லிக்கிறேன். நான் உங்களுடைய பூகி. பூ பூ பூ.